வணக்கம் நண்பர்களே. மோடி, மெலடி, மெலோனி இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க ட்ரெண்டு. ஒரு சாக்லேட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி மாறிடுச்சு. ஒரு சாதாரண சாக்லேட்டு உலக அரசியலில் பேசப்படும் விஷயமா மாறி இருக்குங்க. அதான் இதுதான் உண்மை. இன்று வைரலான மெலடி கதையை நம்ம பார்ப்போம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி அவர்களை சந்திச்சு ஒரு மரியாதை நிமித்தமாக அரசியல் சம்பந்தமாக நாடுகளுக்கிடையே பரிவர்த்தனை சம்பந்தமாக ஒரு சந்திப்பு நடந்தது. அவர்களுக்கு அந்த நேரத்தில் மெலடி சாக்லேட்டா பரிசா வழங்கியது தான் இன்னி டேட்ல சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அதுல இருந்து ஒரு பெரிய ஜோக்கா உருவான விஷயம்தான் மோடி மீட்ஸ் மெலடி அண்ட் மெலோனி. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, மோடி அண்ட் மெலானி இந்த ரெண்டு பேர் மீட்டிங்கை வந்து சரியா வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மெலனி அண்ட் மோடி இரண்டையும் இணைத்தா மெலோடி என்று வருகிறது. அதற்காகத்தான் மெலோடி என்ற சாக்லேட்டை கொடுத்தாரா என்று ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு விஷயமா தோணுகிறது. ரைட்டா? இந்த வைரல் ட்ரெண்டுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் மோடி என்ன பண்ணிருக்காரு, சாக்லேட் கொடுத்ததை வந்து பரிசா கொடுத்ததை வந்து ஒரு பெரிய விஷயமாக எல்லாரும் பார்க்கப்பட்டிருக்காரு. ரைட்? இரு தலைவர்களுக்கிடையான நட்பை இனிமையாக்கோட மட்டுமல்லாம பார்லே நிறுவனத்தோட மெலடி சாக்லேட்டு சர்வதேச அளவில் டமால்னு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பார்லே சாக்லேட்ஸை பற்றி எல்லாமே நினைவுகள் பசுமையாக இருக்கும். மெலடி இத்தனி சாக்லேட்டு கியூ ஹே அப்படிங்கிற விளம்பரத்தை யாருமே மறக்க முடியாது. மெலடி ஏன் இவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது, மெலடி சாப்பிட்டு பாருங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் உண்மை. ₹1 சாக்லேட்டு, ஆனால் அதற்கான நினைவுகள் வந்து கோடிக்கணக்கான நினைவுகள் எல்லார்ட்டையும் இருக்குது. ஸ்கூல் டைமு, பாக்கெட் மணி, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டது, இதெல்லாம் சத்தியமாக யாராலையும் மறக்க முடியாது. மெலடி என்ற பெயரை கேட்டாலே, சாக்லேட் பேர் இருந்தாலே நம்மளுடைய யங் சைல்டுஹுட் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸ்கூல் போன பீரியட் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த மெலடி பேரே உலக அரசியலுக்கு இணைஞ்சு ஒரு பெரிய வைரலாக மாறிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால், நரேந்திர மோடியும் அண்ட் ஜார்ஜியா மெலனி இணைந்து எடுத்த புகைப்படங்கள், G20 சந்திப்புகள், சமூக வலைத்தள பதிவுகள் எல்லாமே மெலடி என்ற ஹேஷ்டேக் மூலமாக தான் வைரலாக இருக்குங்கிறது உண்மை. மெலனி அண்ட் மோடி இஸ் ஈக்குவல் டு மெலடி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போது அதற்கு மேலே மெலடி சாக்லேட் கிஃப்ட், அது கிஃப்டா ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. மக்கள் இன்னைக்கு ரொம்ப ரசிக்க வச்சிருக்கு. அந்த விளம்பர வாசகமே வந்து மக்களை கவர்ந்துச்சு. பார்லி சாக்லேட்டோட அந்த விளம்பர வாசகம் இந்தியா முழுக்க ஒரு கலாச்சார சின்னமாக மாறிச்சுங்க ஒரு விஷயம். 1983ல் பார்லி சாக்லேட் மெலடி சாக்லேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய சாக்லேட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருந்தது. ஒரு ஏழைவான ஒரு சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்லை. அந்த நேரத்தில் தான் வந்து பார்லே வந்து மெலடிங்கிற புது சாக்லேட்டை அறிமுகப்படுத்தினாங்க. மென்மையான ஒரு ஒரு நல்ல தரவை சாக்லேட் உள்ள ஒரு நல்ல இனிப்பான விஷயம். அதுவும் கூட ₹1 கிடைச்சது. அந்த ₹1 புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய புரட்சி, அது மார்க்கெட்டிங்கில் பெரிய புரட்சி, பெரிய வரவேற்பு பெற்றது. அந்த டாப் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அது நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருக்க ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு அந்த கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 15,500 கோடி ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. மெலடி தான் டாப் பர்ஃபார்மிங் கன்ஃபெக்ஷன் ப்ராடக்டாக இருந்துட்டு இருந்தது அந்த கம்பெனிக்கு. உண்மை, இன்னைக்கு 100 கண்ட்ரிக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய உண்மையும் கூட. இன்னைக்கு பார்லே நிறுவனத்துக்கு இந்த மெலடி டாஃபியால வந்தக்கூடிய ஒரு விளம்பரம் வந்து ஒரு பெரிய விஷயமா கிடைச்சது. நேத்திக்கு ஆக்சுவலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் பார்லே இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி போய் மக்கள் வெரைட்டி வெரைட்டி வாங்கி 5% அப்பர் சர்க்கியூட் லெவலுக்கு போயிருக்குது. ஆக்சுவலாக பார்லே இண்டஸ்ட்ரீஸுங்கிற அந்த கம்பெனி சாக்லேட் தயாரிக்க கம்பெனியே இல்லை. அது வந்து ஆக்சுவலாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியல. இதுதான் பார்லே சாக்லேட்டை பண்ணக்கூடிய கம்பெனி நடிச்சு வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் நேற்று கிரேசியாக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு பரிசளிப்பு நிகழ்வு இந்தியாவோட சாஃப்ட் பவர் அப்படிங்கிற ஒரு கலாச்சார செல்வாக்க உலக அரங்கில் வெளிப்படுத்திய விதத்தை நம்ம பார்த்து நிஜமாவே பிரமிச்சு போகிறோம். ஸோ சாதாரண அன்றாட பிராண்டுகள் கூட உலக அளவில் ஒரு பெரிய ட்ரெண்டை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமாங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இப்போ இந்த இதுக்கப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் மெலடி டாபிக் வந்து சமூக வலைத்தளங்களில் பெரிய வைரலாக போனதுங்கிறது ஒரு விஷயம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எத்தனை மில்லியன் பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அது. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா இம்பேக்ட் நம்ம வந்து அவ்வளோ கம்மியாக நம்ம இடம் போடக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ உலக அரசியல பெரிய உரைகள் மட்டும் இல்லை, பெரிய லெக்சர்ஸ் இல்லை,
சின்ன சின்ன மனித உணர்வுகளும் முக்கியம் அப்படிங்கிறது. ஒரு சாக்லேட்னா ஒரு சாக்லேட் இல்லை, ஒரு சாதாரண இனிப்பு இல்லை, அது ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகள், ஒரு சாக்லேட்டு, ஒரு ஸ்மைல், ஒரு ஹியூமர், இது எல்லாமே காம்பினேஷன். இது வந்து இரு நாடுகளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு உறவை பலப்படுத்துற அளவுக்கு கொண்டு போவோம். இதை வந்து சாஃப்ட் டிப்ளமேசின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயம் நீங்க தேடி பாருங்க என்னன்னு சொல்லி. ஒரு சாதாரண சின்ன விஷயம் மூலமாக ஒரு பல இம்பாக்டை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் அது சாஃப்ட் டிப்ளமசி. ஸோ இதனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை உருவாக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் போது நரேந்திர மோடி ஜால்முரி சாப்பிட்டதே வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போச்சு. அஸ்ஸாம் தேயிலை தோட்டங்கள்ல தொழிலாளிகளுக்கு அவர்களோட இருந்து கொண்டு கலந்து கொண்ட ஒரு இது கூட ஒரு பெரிய நிகழ்வா போச்சு. இது உலக அளவில் அனைத்து மக்களையும் ஒரே நாள்ல கவர்ந்தது. ஸோ ஒரு சிறிய விஷயம் கூட ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குங்கிறதா இதுல இருந்து தெரியக்கூடிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மெலடி சைல்ட்ஹுட் மெமரி ஞாபகப்படுத்திக்கோங்க. முடிஞ்சா ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. பை பை.